காஞ்சிபுரம் அடுத்த மேல் சிறுனை கிராமத்தில் ஸ்ரீ சக்கரதத்த ஸ்ரீபாத ஸ்ரீ சாய் பீடம் அமைந்துள்ளது. இங்கு இன்று ஸ்ரீ திருவிக்ரம மகாதேவ ஞான வல்லப தத்தாத்திரேயர் மகா யாகம் ஆலய நிறுவனர் ஸ்ரீ லலிதா வல்லபாந்தமை தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது ஹெச் ராஜா பேசுகையில், சனாதனம் என்பது என்னவென்று உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. இந்து வாழ்வியலே சனாதனம் என்று கூறியுள்ளது. சனாதனத்தில் கூறியுள்ள உணவு, கல்வி, மருத்துவம் போன்றவை தற்பொழுது மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. சனாதனத்தை பற்றி எதிர்ப்பு தமிழகத்தில் 180 ஆண்டுகளுக்கு மேலாக காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. பின் செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா கூறுகையில், சனாதன தர்மத்தில் கூறியுள்ளது போல் கட்டணம் இல்லாமல் கல்வி இலவசமாக வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் வைத்துள்ளதால் மாணவர்களிடம் பள்ளி கட்டணமாக வாங்க முடியாது என்பதால் சனாதனத்தை தொடர்ந்து எதிர்த்து பேசி வருகிறார். ஆகையால் தான் சனாதனத்தை கொசு, டெங்கு போன்றவை அழிப்பது போல் பேசிக்கொண்டு வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விரைவில் ஆனால் தமிழ்நாடு இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது என ஹெச் ராஜா பேட்டியளித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏன் தமிழக காவல்துறை அவசரமாக திருவேடத்தை கொலை செய்தது ஏன்? ஜெயிலில் இருந்து வெளியே வந்த நபரிடம் எப்படி ஆயுதம் வந்தது? ஜெயிலில் இருந்து எப்படி அதிகாலை 5 மணிக்கு குற்றவாளி கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல சந்தேகம் எழுந்து வருவதால் இது திட்டமிட்டபடி 100% கொலைதான். இதில் ஆளும் கட்சியினர் தொடர்பு அதிகம் இருப்பதாக சந்தேகம் வருவதால் ஆரம்பகட்ட காலத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம்.